அகிலன் டிவியின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த ஆண்டில் காப்போதா உயர்தர பரீட்சையில் பங்கு பெற்றும் மாணவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போதா உயர்தர பரீட்சைகள் நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக மேலதிக வகுப்புகளை விசேட கருத்தரங்குகளை உயர்தர மாணவர்களுக்கு நடத்தி வரக்கூடிய மாணவர்கள் மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் என்பன அனைத்தும் எதிர்வரும் 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதாவது நவம்பர் மாதம் இந்த மாதத்தின் 4ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் யாராவது பரீட்சைகள் செய்முறை கருத்தரங்குகள் ஏதாவது மேலதிக வகுப்புகள் நடத்தினால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதையும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதாவது இவ்வாறான மேலதிக வகுப்புகளை நடத்தினால் ஆசிரியர்கள் மீதோ அல்லது இவ்வாறான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகளில் யாராவது மாணவர்கள் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே பங்கு பெற்றக்கூடிய மாணவர்கள் மேலதிக வகுப்புகளை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாக டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளும் பரீட்சையில் தோற்ற இருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் தயாராகி உங்கள் எதிர்காலத்தை சிறப்பு அமைத்துக் கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடு முழுவதும் 1665 மையங்களில் 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை இடம்பெற இருக்கின்றது. அதேபோல 2025ஆம் ஆண்டுக்கான காப்போதா சாதாரண பரீட்சை அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் குறிப்பாக பிப்ரவரி 26ஆம் தேதி வரை காப்போதா சாதாரண பரீட்சைகளும் இடம்பெறும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி, அகிலம் நியூஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரை எம்மோடு இணைந்திருக்காத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த காணொலி பதிவுகள் தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.